ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் எமோஷனலாகவும் ரொமான்ஸாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ராகவ் அபி சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ரூமில் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கறதுக்காக ரெக்கார்டரை முரளி அங்கே வச்சாங்க. இருந்தாலும் அதை பார்த்தா எடுக்க போகிறப்ப அஞ்சலி வந்துட்டதுனால அப்படியே வெளியில் வந்துட்டாங்க. இப்போ தர்மா அண்ணன் இதை எடுத்து பார்த்துட்டு என்னன்னு தெரியாமல் அங்கே கபோர்டுக்குள்ளாரே வச்சுட்டாங்க. அதை அபி எடுத்து பார்த்தாங்கன்னா ஸ்டோரியில் செம்ம பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி கீழே விழும்போது அபி காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் காப்பாற்றிட்டாங்க. இப்போ பார்த்தா அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாது, இவங்க நிச்சயதார்த்தத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஆஃபீஸில் நடக்கிற அந்த மீட்டிங்கில் லேட் பண்ணுங்கிற மாதிரி லாவணியா கிட்ட சொல்லிட்டாங்க. லாவணியாவும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே வீட்டில் அபி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஆகாஷ் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அங்கே ஆஃபீஸில் ஒரு அண்ணன் இருப்பாங்கல்ல, வாட்ச்மேன் அண்ணன், அவங்க பார்த்தா மீட்டிங் நடந்துட்டு இப்போ வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ராகவ் லேட் ஆகிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இங்கே அபி வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நடக்க போகிற நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், ஸ்டோரியில் செம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த ரஞ்சிதா, அதாவது அபியோட ஃப்ரெண்டு ரஞ்சிதா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம்லாம் நடக்க போது. கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் டைமில் இவங்க போக மாட்டாங்க. அங்கே அந்த டைமில் பார்த்தோம்னா அந்த முரளியோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்கள அங்கே பார்ப்பாங்க. முரளியோட ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்கல்ல, சங்கர்னு, அவங்க தான் வந்து அங்கே மாப்பிள்ளையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயிலில் ஏற்கனவே அபிக்கும் முரளிக்கும் கல்யாணம் நடக்கும்போது அங்கே வெளியில் பார்த்தோம்னா இளநீ குடிக்கும்போது ராகவ் வந்து அந்த சங்கரை பார்த்துருக்குறாங்க. அப்படிங்கிறனால இப்போ மறுபடியும் ராகவும் பார்க்கக்கூடாது, அபியும் பார்க்கக்கூடாது. அப்படிங்கிறனால அங்கே பார்த்தா நிச்சயதார்த்தம் நடக்கும். அந்த நிச்சயதார்த்தத்தில் பார்த்தோம்னா சங்கரை காட்டுவாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடும் மாப்பிள்ளை வருதான் அப்படின்னு. கல்யாண டைமில் தான் ராகவும் சரி, அதே நேரத்தில் அபியும் சரி, அந்த ரஞ்சிதாவோட ஹஸ்பண்ட், அதாவது அந்த மாப்பிள்ளை வந்து முரளியோட ஃப்ரெண்டு அந்த சங்கர் தான் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்போ தான் ஸ்டோரி செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக மாறும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கெஸ் பண்ணி இருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ ஸ்டோரியும் கொண்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ இவங்களால நிச்சயதார்த்தத்துக்கு போக முடியாது, ராகவ் லேட்டாக வரதுனால அபியும் போக முடியாது அப்படின்னு இருந்துருவாங்க. ஆனால் அங்கே நிச்சயதார்த்தம் நடந்திருக்கும். அந்த நிச்சயதார்த்தத்தில் நமக்கு காட்டுவாங்க மாப்பிள்ளை யாருன்னு. அப்போ தான் நம்மளாம் பெரிய ஒரு ஷாக் ஆகும். அடுத்து கல்யாண டைமில் தான் இவங்களுக்கு தெரிய போகுது. அப்படி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து வீட்டில் இருக்க அந்த ரெக்கார்டர் இருக்குல்ல, அந்த ரெக்கார்டரை வந்து அபி பார்த்துட்டாங்கன்னா செம்ம பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி மாறிடும். ஆக மொத்தத்தில் ஸ்டோரியை வந்து ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது, அடுத்து என்ன ப்ரோமோ வருதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.